शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। शुक्लाम्बरधरम् विष्णुम् यतिवरनम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। 25வது ஸ்லோகம். ஆவர்த்தனோ நிவர்த்தாத்மா சம்பிருத்த சம்பிரவர்த்தனः அஹஹா சம்பர்த்தனோ வன்னிஹி அனிலோ தரணீதரः. ஆவர்த்தனதः திருப்புபவன், திருப்புபவன், சுடல செய்பவன், சம்சாரச் சுடலை சுடத்துபவன், ஏத்துச்சால் மேலும் கீழும் திரும்பத் திரும்பச் சென்று வருவது போல உலகத்தை இயக்குபவன், காலசக்கரத்தான், பாரமாயா சர்வபூதானி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி பாஜேயா. யந்திரத்தில் பொருத்தியிருப்போலா தனது ஆச்சரிய சக்தியில் எல்லாவற்றையும் சுடல செய்து கொண்டிருப்பவன். கீதையில இருக்கு. இதுபோல இன்னும் பல பிரமாணங்கள் உண்டு. சர்வஸ்வாமி என்பதிலே நோக்கும். அடுத்தது நிவர்த்தாத்மா, பிராகிருத்தங்களுக்கு அப்பால் பட்டவன், எல்லாவற்றையும் கடந்தவன், பூவுலகங்கள் கால் பங்கும் நித்திய விபூதியான பரமகதம் முக்கால் பங்கும் மிகப் பெரிது என்பதில் நோக்கு. பரந்த உபய விபூதிகளையும் ஐஸ்வர்யமாக உடையவன். உத்கதம் ஸ்வரூபம் யஸ்ய சஹா சர்வோத்கிருஷ்டன் பராத்பரம் என் மகதோ மகாந்தம். மேன்மை விடையோரிலும் மேன்மை உத்தவன், அளவற்றவரிலும் அளவற்றவன், பெருமை உடையவன். 453, 604, 790 மீண்டும் இப்பெருமை மேன்மை பேசப்படுகிறது. நிவர்த்தாத்மா. அடுத்தது சம்பிருத்தகா, நன்கு மறைக்கப்பட்டவன், மறைந்துள்ளவன், தமோகுணம் எழுச்சி உள்ளவரால் உணர முடியாதவன், பரமபதத்தில் இருக்கும் அங்குள்ள உத்கிருஷ்டமும் சம்சாரிகளுக்கு தெரியாமல் மூடப்பட்டுள்ளது. அவரது உண்மையான ஸ்வரூபம் மெய்ஞானியருக்கே தெரியும். அகம்பேத்மி மகாத்மானம். ராமன் சத்தியபராக்கிரமம் விஸ்வாமித்திரர் சொல்றார் என்று விஸ்வாமித்திரன் போன்றவரே சொல்ல முடியும். உயர்வர உயர்நலம் உடையவன் என்றாழ்வாரே உணர்ந்தார். காணருமாகான் உடனல்லன் இல்ல நல்லன் அப்படின்ற. அடுத்தது சம்பிரவர்த்தனமா, நன்றாக அழிப்பவன், அஞ்ஞானமான இருளை அடித்து தன்னை உள்ளபடி உணரச் செய்பவன். மர்தனகா, நாசம் செய்பவன், என்னுள் இருள் ஆரை வைத்திருந்தான். தன் தாழ் அடைந்தார்க்கு தன்னை மறைக்காமல் காட்டுமுகன். உணர முடியாதவனை நாம் உணர்வது அவனருளால் உணர்விலும் உணர்வனை என் உணர்வினுள்ளே இருத்தேன், அதவும் அவனது நருளை. ஆழ்வார் பாசுரம். அஞ்ஞானமான தமசை அழிப்பவன் என்பதில் நோக்கு.
அகசம்பர்த்தகா அடுத்த திருநாமம். பகலை என காலத்தை நடத்துமவன். அகஸ் என்று பகல் அல்லது நாளை சொல்லி காலத்தை சொன்னபடி அதை ஆண்டு நடத்துமவன். நாம் எல்லாரும் காலத்தின் ஆட்சிக்கு உள்பட்டவர்கள். அத்தையும் ஆண்டு நடத்துபவன் பகவான். காலசக்கரத்தாய் ஆழ்வார் பாசுரம் என்று ஆழ்வார் அவனை ஒருவரு காண்பார். காலத்தை சுழல் செய்யும் பரதேவத்தை பகவான். பரமபதத்தில் காலம் உண்டாயினும் அதற்கங்கு ஆதிக்கம் கிடையாது. பசி, பிணி, மூப்பு, எறும்பும் அங்கே கிடையாது. இவ்வுலகில் ஜாயத்தே பிறக்கிறான், அஸ்தி இருக்கிறான், பிரணவத்தே மாறுதல் அடைகிறான், விவர்த்தத்தே வளருகிறான், அபக்ஷீயத்தே குறைவருகிறான், வினஷ்யத்தி வினாசம் அடைகிறான் என்று காலானுகுணமாக ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மாறுபாடுகள் என விகாரங்கள், இதற்கெல்லாம் காரணம் காலமாகும். பிரகிருதியையும் புருஷனையும் காலானுகுணமாக சேர்ப்பவன் பகவான். காலம் சுதந்திரம் என்று பகவத் சங்கல்பத்தை அனுவரித்தது. சர்வே நிமேஷா ஜக்னிரே வித்யுத புருஷாததி என்று ஸ்ருதி. எல்லா நொடிகளும் மிக விளங்கும் பரமபுருஷன் என்றும் உண்டாகின்றன. காலம் அவனத்தீர். அடுத்தது வன்னிஹி வகிப்பவன். வன்னிஹி என்று நெருப்பை சொல்வது சாமானிய வழக்கு. விஸ்வம் வஹதி இது வன்னி. உலகங்களை தாங்கி நிற்பவன். பரமாகாசமாக இருப்பவன். வானம், திசைகள் எல்லாம் இதில் சிறு அம்சங்கள். அஸ்ய அமிர்தம் திவி. புருட சூக்தம். உபாதஸ்யா அமிர்தம் திவி. இந்த புருஷனுடைய நாராயணனின் பெரும் பான்மை பரமபதத்தில் உள்ளது. ஸ்வே மகிம் நிஸ்திதம். தனது பெருமையால் அது நிலைத்துள்ளது. இங்கு அங்கு என்று குறிப்பிடுவது எங்கும் பரந்துள்ள ஆகாசத்தில் சிறு இடங்களை, அங்குள்ள நித்திசூர்கள், இங்குள்ள பத்த சேதனர்கள் யாவத்தையும் வகிப்பவன். உருமூ விலகும் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை. ஆழ்வார் வாக்கு 10:8-9. அனிலகா அடுத்த திருநாமம். ஜீவிக்கச் செய்பவன். அன்னாத் உஜ்ஜீவனாத் அனிலகா. காத்தை அனிலம் என்று அழைப்பர். காத்திலுள்ள பிராணவாயு நம்மை ஜீவிக்கச் செய்கிறது. காண்கின்ற இக்காத்தெல்லாம் யானே என்னும் காத்துக்குள்ள இந்த சக்தி பகவானின் உயிர் தரிக்கச் செய்யும் சக்தியில் ஒரு சிறு அம்சம். பிராணாத் வாயுர்ஜாஜதா. அவன் மூச்சில் இருந்து காத்துண்டாயிற்று. அவர் இல்லாவிடல் யார்தான் மூச்சுடன் வாழ முடியும்? பிறர் தூண்டுதல் என்று வாழ்வழிப்பவன். உலகெல்லாம் ஊழிதோறும் என்னுள்ளே படைத்து காத்து கெடுத்துடனும் அம்மான். 8ஆம் திருவாழ்மொழி 10:8. தரணீதரகா அடுத்த திருநாமம். தரிப்பவைகளையும் தரிப்பவன். நம்மை தாங்கும் பூமியை தாங்குபவன். சதாதாதார பிருத்திவீம் தியாம் உதேமாம்
அவன் பூமியையும் ஆகாசத்தையும் தாங்குகிறான். பூமியே, நீ வராக ரூபியான பகவானால் மேலெடுக்கப்பட்டாய் என்று ஸ்ருதி எல்லாவற்றையும் தன்வசம் கொண்டுள்ள பரமபுருஷன் தன் சங்கல்பத்தினால் பூமியையும் ஆகாசத்தையும் தன்வசத்தில் கொண்டுள்ளான். பாரதம் சொல்றது 117வது பப்ரூஹு காண்கா. நரகமேந்தும் நாகமேந்தும் மண்ணினை காத்து ஏகமேந்தி நின்றவன். திருச்செந்த விருத்தம். நாகமேந்து மண்ணினை காத்து ஏகமேந்தி நின்றவன். அடுத்த ஸ்லோகம். சுப்ரசாதः பிரசன்னாத்மா விஸ்வஸ்ருதி விஸ்வபுக் விபுः சத்கர்த்தா சத்கிருதः சாதுः ஜன்னுः நாராயணோ நரஹா. 26வது ஸ்லோகம். என்ன சொல்றது? சுப்ரசாதா, மிக்க அருள் புரிபவன். தமக்கிருதம் பஷ்யதி வீதகோ வீதசோகோ தாத்து பிரசாதாத் பரிமாணமீசம். வேதாஸ்வதம். அறப்பிரியவனும் தோஷமற்றவனுமான பரமபுருஷன் அருளால் ஆஸ்கித சேத்தனன் பாபமற்றவனாகி அவனை சாட்சாத்கரிக்கிறான், பார்க்கிறான். அக்ரூர மாலாக்கார போன்றவர்களை பரமபக்தர்களாக்கியது கண்ணன் அருள். பிரசாத பரமௌநாத்தௌ மம கேஹ உபாகத்தௌ. அரச பெருமக்களான அவர்கள் கண்ணன் பலராமனும் தமது மட்டற்ற அருளினால் ஏழையேன் குடிலுக்கு வந்தாரே என்று மதுரையில் பூவிற்கும் மாலாக்காரன் உருகி போனார். பூவிற்கும் மாலாக்காரன் உருகி போனார். ஈரங்கொல்லி துணி வெளுக்கும் ஒருவன் நம்பெருமாள் உடைய திருப்பெருவெட்டங்களை நன்றாக செலவை செய்துள்ளதை கண்டு உகந்த எம்பெருமானார் அவற்றையும் அந்த வண்ணாத்தானையும் நம்பெருமானிடம் காட்டி தமது உகப்பை விண்ணப்பிக்க பெருமாளும் புகழ்ந்து இவருக்காக கம்சுல ஈரங்கொல்லி நம்மை புறக்கணித்த குற்றத்தை க்ஷமிக்கிறோம் என்று செய்ததாக சரித்திரம். வில் விழாவுகளை கண்ணன் மதுரைக்கு எழுந்தடைய போது கம்சனுடைய வண்ணாரிடம் வெளுத்த வேஷ்டிகள் தரும்படி கேட்டதாகவும் அவன் எழுந்து மறுத்ததாகவும் வரலாறு. நல்லவர்கள் நமக்கே தந்தரச் செய்பவன், எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்ற. அடுத்தது பிரசன்னாத்மா, தெளிவுற்ற சிந்தையன். சுப்பிரசாதனாய் சிந்தனைக்கு சுப்பிரசாதனாய் உள்ளமைக்கு ஏத்து. பகவான் அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிரம்ப பெற்றவனாகையால் அவனுக்கு விருப்பம் வெறுப்பு எதுவும் கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு என்கிறபடி யாவரிடமும் ஒருபடிப்படா நடப்பவன். சத்தியகாமக சத்தியசங்கல்பகா என்று சாந்தோக்கியம். சாந்தி சமிர்த்தம் அமிர்தம் என்று தைத்திரியம். சாந்தமே உருவானவன் ஆரா அமுதன். அபிமுக
தன்னை கிட்டியவர் யாவரிடத்திலும் அருளுடையவனாய் இருப்பவன். இளையவர்களுக்கு அருளுடையாய் ராகவனே தாளேறும் பெருமாள் திருவி பிரசன்னாத்மா அடியோர்களுக்கு சுலபனாய் இருப்பவன். அடுத்தது விஸ்வசிற்கு எல்லாத்தையும் படைப்பவன். விருப்பு வெறுப்பற்று குணதோஷங்களை கணிசெய்யாமல் கேவலம் தனது தயை நிரம்பிய மனதால் எல்லா பொருள்களையும் சிருஷ்டிப்பவன். பாமிரகம் படைத்த பத்மநாபா, முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே, யாருமில்லாவென்று நான்முகந்தன்று திருவிரதகோடு உயிர் படைத்தான் உபரியெல்லாம் படைத்தவனே. பெருமாள் திருவடி. விஸ்வசிற்கு அதுக்கு அர்த்தம் விஸ்வபுக் விபுரு, எங்கும் பரந்திருந்து ரட்சிப்பவன். பாலில் வெண்ணெய் போல பரந்திருந்து பரிபாலித்து ரட்சிப்பவன். அடுத்ததுதான் சர்வாணி ரூபாணி விசித்தியதீரக நாமானி கிருத்தா விவிதஞ்சராஸ்தே. சூத்திரம். சர்வஜமான பகவான் எல்லா பொருள்களையும் சிருஷ்டித்து பெயரிட்டு அழைக்கிறான். உனத்தி பாலயத்தி என்று பாஷ்யம். வதிக்கிறான், ஆழ்கிறான், அனுபவிக்கிறான். கரந்த பாலுள் நெஞ்சே போல் இவற்றிலெங்கும் என்றுகள் இருந்திருந்தவராக உன்னை எங்கே காண்கிறேன். இவற்றில் உலகில் காணும் பொருள்களும் தானேயாகிறேன், எல்லாவர்களும் பெயரும் தானேயா தானேயாயா என்கிறார். அடுத்தது சத்கர்த்தா, சத்துக்களை பகுமானிப்பவன். தன்னை பூஜிப்பவர்களை தான் பூஜிப்பது ராமபிரான் இயல்பு. நல்லோர்களை இயல்பாக வெகுமாளிப்பவன். தன்னை ஆதரியாதவர்களையும் ஆதரிப்பவன். தன்னை ஆதரிப்பவர்களை தன் இயல்பாக பூஜிப்பவன் என்று சொல்லித் தெரிய வேண்டார். தமர்களுக்கு எளியான், தமர்கள் கிடையாது அப்படின்றார். சத்கிருத்தகா அடுத்த திருநாமம். சத்துக்களால் அந்த சாதுக்களால் பூஜிக்கப்படுபவன். சிறிதலத்தேவர் நான்மறையோர் சிகை பூக்தி ஏற்றும் தனது அன்பர்கள் இடுவதை தலையால் தாங்கி உகக்கிறான். உள்ளன்புடன் இட்டது சிறிதாயினும் அதை பெரியதாக கருதி உகந்து ஏத்து இதற்கு பதிலாக என் செய்வேன் என நினைக்கிறான். உன்னடியார் என் செய்வனே இருத்தினே. பெரிய திருவந்தாதி. சுபாஷ்டய பூஜிதா சமயக்கு. சபரியா பூஜை சமக்கு வேடுவிச்சியான சபரியாலே நன்றாக பூஜிக்கப்பட்டவன். சத்கிருத்தகா சம்யக் என்பது அவன் திருவுள்ளம். அதுபோலவே மாலாக்காரர் விஷயத்திலும் உகப்பு. சாது அடுத்த திருநாமம். ஆஷ்டிதன் நியமனத்தை செய்பவன். தூது போதல், தேரோட்டல் முதலான செயல்களையும் தன்னை அண்டியவர்களுக்கு செய்பவன். இன்னார் தூதனர் என்றான் கிடந்தானே. இந்திரன் சிறுவன் தேர்வன் நின்றானே, திருவல்லிக்கேணி கண்டேனே. ஜன்ஹு அடுத்தது மறைப்பவன். பக்தரல்லாதவர்க்கு தனது மகிமையை காட்டாமல் மறைப்பவன். கண்ணனுடைய பெருமைகளை நேரில் பார்த்திருந்தவனாயினும் துரியோதனன் அதை உணராமல் பாண்டவர்களுக்காக தூது சென்று போது அவனுக்கு கேள்வி வைக்க எண்ணினான். பிறர்களுக்கு தெரிய வித்தகன் என்பதுவான் ஆழ்வார் வாசனம். நவரும் பிறலடிகள். அடுத்தது நாராயணகா பெரிய திருநாள்.
நாராயணன் எல்லா ஜீவன்களையும் ஆதாரமாயிருந்து தாங்குபவன். ஒரே தடவைதான் இந்த சகஸ்திரநாமத்தில் நாராயண நாமம் வருகிறது. இங்கு இத்திருநாமத்தின் ஒப்பற்ற பெருமை பேசப்படுகிறது. பாரதத்தில் விஷ்ணு சகஸ்திரநாமம் சிவசகஸ்திரநாமம் இரண்டும் உண்டு. சில சகஸ்திரநாமத்தில் சிவசகஸ்திரநாமில் உள்ள சில பெயர்கள் விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் பகவன் நாமங்களாக எடுத்தப்பட்டுள்ளன. எல்லா பெயர்களையும் விஷ்ணுவுக்கு பொருத்தி காட்ட முடியும். அப்பைய தீட்சிதர் என்னும் பெரிய வித்வான் நாராயண நாமத்தை சிவனுக்கு பொருத்தி காட்ட முயன்று முடியாமல் நீண்டார். எம்பெருமானுக்கு அசாதாரணமான தனித்திருநாமம் வேறு எந்த தெய்வத்துக்கும் பொருந்தாது. நாராயணகரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா. நாராயணனே பரம்புருஷன் என்று கீதா சாஸ்திரத்தில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது என்று ஆள வந்தார். அந்தர்வகிச்சரவம் யாத்து நாராயண ஸ்திதா என்று உபனிஷத்து வாக்கியம் இத்திருநாமத்தை விளக்குகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பொருள்களையும் ஆதாரமாயிருந்து தாங்குகிறான். எல்லாவற்றிலும் உள்புகுந்து அவற்றின் சத்தையை உண்மையை நோக்குகிறான். நாராயணா வித்மகே வாசுதேவாய தீமகி என்று விஷ்ணு காயத்ரி நாராயணனை துதிக்கிறேன். ஏகோகவை நாராயண ஆசீத் பிரம்மா நேமே தியாவா பிருத்திவி என்று மகோபனிஷத்து சிருஷ்டிக்கு முன்பு நாராயணன் ஒருவனே இருந்தான். பிரம்மன், சிவன், பூமி, வான் எதுவும் இல்லை. ரகசியமாக உபதேசமாக பேச வேண்டியதாகையால் அதிகம் சொல்லவில்லை என்று பாஷ்யம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மிகவும் ஆதரிக்கின்றதாகும். வெண்புகழ் நாரணன் தின்கடலில் செய்கிறே. நாரணன் முழுமையிலும் நாதன் நாடு நகரவன் என்கிற நமோ நாராயணாயனுக்கு நான் கண்டுகொண்டேன் நாராயணான் என்னும் நாமம். நாராயணா ஓ நாராயண நானும் சொன்னேன் நவருமிரவின் நமோ நாராயணமே. நாராயணா என் ரூபாதுரைக்கும் முறை உண்டே. பகல் கண்டேன் நாரணனைக் கண்டேன். நாமம் பல சொல்லி நாராயணா நலந்திகள் நாரணன் பெருமாள் திருவடி. இன்னும் பரபர உண்டு. எங்கேக்கு நாராயணன் எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்க. நரஹா அடுத்த திருநாமம் அழியாதவன். ரிங்ஷயே என்று தாத்து. ரா என்று அழிவுருமலை உருவமைகளை சொல்லும். நரா என்றால் அழிவற்ற நித்திய வஸ்துவை குறிப்பது. அனஸ்வத சிதச்சித் விபூதிகா. அழிவற்ற சித்து அச்சித்து இவைகளாலான ஐஸ்வர்யத்தை உடையவன். நித்திய வஸ்துக்களுக்கு நாயகன். நாராயண மந்திரத்தை கேட்கும் பொருட்டு நரன் ஆகா வந்தவதரித்தவன். நாமமாயிரமேத்தன் என்ன நாராயணா நரனே அச்சத்திருவடி. நாராயணனாய் விலகத்திறனோல் சிங்காம விரித்தவன் எம்பெருமான் இதுவின் திருவடியில் வருது. அடுத்தரை அசங்கேயோ அப்பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்டகிருத் சுச்சிஹி சித்தார்த்த சித்தசங்கல்ப சித்திரா சித்தி சாதனா. அசங்கேயா எண்ணில் அடங்காதவன். 747 நரகா என்ற அழிவில்லாத திருச்சித்துக்கள் கொண்ட ஐஸ்வர்யம் உடையவன். இந்த அழிவில்லாத நித்திய வஸ்துக்களுடைய திரள் எண்ணிறந்தவை அவருடைய விபூதிகளாக உள்ளன. மூச்சுப்பிடியில் 97 காண்கிறார். உதாரணமாக பிரகிருதியும் பத்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டத்துக்குள்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் எண்ணில் தொல்புகை வானவரீஷன் எண்ணில் அடங்காத இயல்பான நல்குணங்களை உடையவன். வானவரீஷன் என்பதால் ஐஸ்வர்ய பூர்த்தி சொன்னதாயிற்று. அப்புறமேயாத்மா
எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவன். இத்தனை என்று எண்ணி அறிய முடியாத பொருள்களின் திரள்கள் எல்லையற்றவை. இவை எல்லாத்திலும் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்பவன். அந்தர்வகிச்சரன் சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதா என்கிறபடி எங்கும் பரந்துளன், எங்குமுளன் கண்ணன், கரந்தெங்கும் பரந்துளன், பரந்து தனி நின்றவன். அவர் விசிஷ்டா, அடுத்த திருநாம், தனிச்சிறப்புடையவன், விலக்ஷணன். மேல் சொல்லப்பட்ட வியாப்தி கரந்தெங்கும் பரந்துளன் என்று தன்மையால் வந்த விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன் என்ற திருநாமங்கள் வேறு எந்த தெய்வத்துக்கும் பொருந்தாது. இதனால் தனிச்சிறப்புடையவன், இயல்பாகவே மேலானவன். சிட்ட கிருத்து, அடுத்தது, பிறரை உயர்த்துபவன், சிஷ்டன், நற்குண நன்னடத்தைகளை உடையவன், இவைகளால் உயர்ந்தவன். பகவான் ஆஷ்டிதர்களை தனது சம்பந்தத்தால் தன்னை ஒத்த கல்யாண குணங்களை உடையவனாக செய்ய வல்லவன். இதொரு அனுகிரக விசேஷம். சிட்டனே ஷடநீர் திருவரங்கத்தாய், சிட்டன் சிஷ்டன் சிரேஷ்டன், தம்மையே வெக்க அருள் செய்வர் செய்வார்களுக்கு உகந்து. ஆழ்வார் வாசகம். சுச்சிஹி, அடுத்த திருநாமம், தூய்மை உடையவன். இதொரு தேஜஸ். இது வேறு யாராலும் உண்டாவதில்லை. தன்னியல்பாக இந்த பிரகாசத்தை உடையவன். கிருத்து, சுச்சி என்ற இரண்டு திருநாமங்களை இணைத்து பாஷ்யம் அமைந்துள்ளது. 187 காண்க. அரங்கமே அந்தணனை, அந்தணர்தம் சிந்தையானை, திருந்தாண்டகம். தேவர்க்கும் அறியலாக அந்தணனை, அந்தணன் தூயவன் சுத்தன், அந்தணர் சிந்தையான் சுத்தஸ்வபாவர், சாத்வீக நெஞ்சில் வசிப்பவன் அமலன். அடுத்தது சித்தார்த்தா, எல்லாம் உடையவன், அவாப்த சமஸ்த காமன் என்பது எல்லாம் இவனிடம் உள்ளன. இவன் முயன்று சாத்தியம் நிறைவேண்டியில் ஒன்றுமில்லை, எல்லாம் சித்தமாக உடையவன். நிகரில் புகழாய் விலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே ஆழ்வார். உலகுண்ட புறவாயிலே. அடுத்தது சித்த சங்கல்பகா, நினைத்தபடி நடத்த வல்லவன், சத்து சங்கல்கன். எல்லையில் ஞானத்தன் ஞானமகரே கொண்ட எல்லா கர்மங்களும் செய். எல்லையில் மாயன், ஒழுங்காத ஞானமே படையாக மதர்கள் உடையவன். அவன் சங்கல்பத்தை அனுசரித்தே எல்லா பொருள்களும் செயல்படும். நினைத்தவையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் நினைவுப்படி அமைந்துள்ளவன். அவன் நினைத்தபடி எல்லாம் நடக்கும் என்றபடி. நம் நிலை இப்படி இல்லை. நடப்பது நடந்தே தீரம், வருந்தி பயனில்லை என்பது நமது நிலை. சித்திதா, அடுத்த திருநாமம், சித்திகளை அளிப்பவன். ஆய்வண்ட சீர் வெள்ளல் ஆழிப்பிரான். சித்தியாவது அதிமானுஷமான வல்லமை. அனிமா, உடலை மிகவும் சுருக்கல். மகிமா, மிகவும் விரிவடைய செய்தல். இதுபோல உடலை கனமற்றதாகவும் மிகவும் கனமுள்ளதாகவும் ஆக்குகை, மற்றவர்களை கட்டுப்படுத்துகை. இதுபோல பல சித்திகள் உண்டு. ஹனுமான் சமுத்திரத்தை தாண்ட மலை போன்ற உருவம் எடுத்ததாகவும், இலங்கை வாசலை தாண்ட பூனை போன்ற சிறு உருவம் எடுத்ததாகவும் ஸ்ரீ ராமாயணம் கூறும். பாரத கதையில் பீமசேனன் ஹனுமானை கண்டபோது அவன் வாளை கூட அசைக்க முடியவில்லை. அப்படி
ஜனமானான் என்று தெரிகிறோம். இதெல்லாம் பகவத் அனுக்கிரகத்தாலே வரும் சித்தியை. சித்தி சாதனா அடுத்திருந்தோம். ஆறும் இனிதாக உள்ளவன். ஆறாவது அவனை அடையும் உபாயம் சாதனம். பேராவது பெரும் பலன். பிரபஞ்சனுபவம் இனிக்கும். அவனை அடையும் உபாயமான பக்தி, அவனை மனத்தில் சிந்திப்பது இனிமையான அனுபவமாக இருக்கும். சாதனம் சித்தி ரூபமாக இருக்கும், ரோக்கியமாக இருக்கும். பகவான் தர்மியாமிருத்தமாய் அமிர்த மாம் ஸ்ரீ கீதை தர்மியாமிருதம். தர்மியம் சாதனம் அமிர்தம் அமிர்தமாய் இனிப்பது. ஆனைக்கனின் பாரமே சிவனாகத் தந்தறிந்தாய் தேனே முதலின் திருப்பாதம் ஆழ்வார் பாசுரங்கள். ரிஷாஹி ரிஷபோ விஷ்ணு ரிஷபருவா ரிஷோதரா வர்தனோ வர்தமானச்ச விவிக்த ஸ்துதி சாகரா. ரிஷாஹி அடையும் நாள் நன்னாளாயிருப்பவன். ரிஷபுண்ணியம் அஹஹா பகல் தினம் இப்படி விடுகிறன். அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் என்னாள் மனதாள் விடுத்தே செலக்கானே. உனக்கே அடிமைப்பட்ட ஆத்மவாஸ்து உண்டாய் வாழு நாள் எத்தனை நாள் உண்டு. அத்தனை நாளும் உன் திருவடிக்களையே பெற்று செல்லும்படி பார்த்திட வேண்டும். அஜ்யமே சபலம் ஜன்மா சுப்ரகாச்சாஜமே நிஷா. இருநித்ராப்ஜபத்ராட்சம் விஷ்ணோ திரக்ஷாமியகம் முகம் என்று அக்ரூர வாக்கு. எனவே இரவுக்கு இது நல்ல விடுவு. எனது பிறவி பலனுடையதாயிற்று. இன்று நான் விஷ்ணுவினுடைய அந்த கண்ணனுடைய மலர்ந்த தாமரை போன்று அழகான கண்களுடைய அழகான திருமுகத்தை காணப்போகிறேன். சிவகாரியங்களுக்கு அங்குரார்ப்பணம் என்று ஒரு சுபத்தை முதலில் செய்வர். பிரம்மோற்சவம் கொடியேறும் தினத்துக்கு முன்தினம் திருமுலை நல்லவிடத்தில் இருந்து மந்திர பூர்வகமாக மண்ணெடுத்து பிசைந்து அதில் நவதானியத்தை சேர்த்து நீர் விட்டு அதில் அங்குரம் என முளை வரும்படி செய்வர். இது பல மங்களங்களில் கொண்டுவிடும். பகவானை முதலாக அடையும் தினமே அங்குரார்ப்பணம் போல் சுபமாயிருக்கும். அவரே அந்த நன்னாளாய் இருப்பவன். மேலும் மேலும் சுப பரம்பரைகளை பக்தி முதிர்ந்து அவனை அடைந்து ஆனந்தத்தில் எல்லாம் நடக்கும். ரிஷாஹி என்ற திருநாமத்தில் அர்த்தம். ரிஷபா அடுத்தது. அனுகிரகத்தை பொடிபவன். ரிஷா தெளி நீரை தெளிப்பது. காருண்ய மாருதா நீத்தை சீதலை ரவிசிஞ்சமாம் என்று திருக்குச்சரன்பி தேவப்பெருமாளை வேண்டுகிறார். சம்சாரமாக பாபத்தில் தீந்து அவனை கிட்டியவாறே தனது குளிர்ந்த கடாட்சம் ஆயிரம் மழையினால் தாபம் போய் குளிர்ந்திருக்கும்படி செய்கிறான். எல்லையும் காலையும் தன்னை நினைந்தரா நல்லவர்கள் நமக்கே இருந்தருள் செய்வான். ஆழ்வார் வாசனம். விஷ்ணு அடுத்த திருநாமம். எங்கும் பரந்திருப்பவன். விஷ்ணு காண்கா. எங்கும் பரந்திருந்து கருணை மழை பொழிபவன்.
விஷி என்ற தாத்து வியாப்தியை சொல்லும். தாபம் போகும்படியான குளிர்ந்த மழை கொண்டே பொழிந்து எங்கும் பறந்து பிரியாதிருப்பவன். எங்கும் தானாயா நங்கள் நாதனே. தான் உபகாரகனாகியால் உயர்ந்தவன். தனது மேன்மையை பாராமல் தாழ்ந்தவரிடமிருந்து பிரியாதவன். அசையக்கூடியதோ அசையானதோ எம்பெரும் எப்பொருளும் என்னை விட்டு நான் இல்லாமல் இருக்க முடியாது. மீண்டும் 663 விஷ்ணு பார்ப்போம். அடுத்தது ரிஷபர்வா. தருமம் என்னும் படிகளால் அடையப்படுபவர்கள். ரிஷா என்பது வர்ணாஷ்டம தர்மங்களை. இவை அவனை அடைய சோபான பர்வாணி வெடிக்கட்டுகள். தாழ்ந்த நிலத்தில் இருந்து நாம் மேல்மட்டத்தில் இருப்பவனை அடைய சோபனம் படிகட்டுக்கள் வேணுமல்லவா. வர்ணாஷ்டம தர்மங்களை தன்னை அடையும் படிகளாக விளையவன். கர்மயோகத்தால் அடையப்படுபவன். ரிஷோதரகா அடுத்த திருநாமம். தர்மமே உருவான வயிற்றை விளையவன். உதரம் என்று வயிற்றை சொல்வது. தாமோதரனை தருமதல்வனை ஞானவண்டவனை ஆமோதர்வரியா ரிஷாக என்பது வர்ணாஷ்டம தர்மங்களை. அவரவர் நிலைக்கு சேர வர்ணாஷ்டம தர்மங்களை நான் எனது என்று எண்ணமில்லாமல் பலத்தை கோராமல் செய்தால் அவன் வயிறு நிரம்பிவிடும். அவன் வயிறு எளிதில் நிரம்பி விடுகிறது. அவன் ஆராத்திய சுலபன் என்று கருத்து. பூஜிப்பவர்கள் தமக்கு கிடைக்கும் பொருள்களை சமர்ப்பித்தால் அத்தால் திருப்தி அடைவன். புத்தியுடன் இழப்படுவரை பிரீத்தியுடன் அங்கீகரித்து நிறைவடைபவன் என்பது கருத்து. பத்தம் புஷ்பம் பலத்தோயும் யோமே பக்தா பிரேட்சி தரம் பக்திவதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. அந்த ஸ்லோகத்தை சொல்ற அங்கீகரித்து நிறைவடைபவன் என்று கருத்து. பெரியவன் என்று அகரவினையாமல் பூஜ்யங்கோள் வெறும் நீர் ஏதேனும் ஒரு வகை ஏதேனும் ஒரு விட அமையும். இன்னும் ஒரு பொருள் துன்பப்படுவாரை அவர்கள் தன்னை வேண்டும் போது வயிற்றில் வைத்து ரட்சிப்பவன். அடுத்தது வர்தனகா. விருத்தி செய்பவன், வளர்ப்பவன். பூஜிப்பவரை தனது குழந்தை போல் வயிற்றில் வைத்து போஷித்து வளர்ப்பவன். வர்த்தமானகா அடுத்தது நாமம். வளர்ச்சி அடைபவன். மற்றவர்களை வளர்த்து அந்த மகிழ்ச்சியால் தானும் விருத்தி அடைபவன். ஆஷ்டிதற்கு உதவியதால் பெரும் புகரை சொல்லும். இப்படி எல்லாருக்கும் எல்லாம் விளைத்தும் தனது சமிருத்தி குறையாதவன். திகழும் தன் திருவருளி செய்து என்னுள் திகழும் மணிக்கொண்ட ஒன்றே ஒத்து நின்றான். ஆழ்வார்வாசனம். அடுத்தது விவிக்தகா. தனிச்சிறப்புற்றவன், அத்விதீயன், நிகரில்லாதவன். முன் சொன்ன சரித்திரங்களால் வரும் தனிச்சிறப்புடையவன். உலகில் யாவரையும் விட மிக உயர்ந்தவன். நிகரில் புகழாய் உலகமொன்றையாய் என்னையா அழுமானே தன்னப்பாரில்லப்பன். அடுத்தது ஸ்ருதி சாகரகா. ஸ்ருதிகளுக்கு கொள்ளுகலம். ஸ்ருதி என்று வேதங்களை சொல்லுகிறது. சமுத்திரம் நதிகளுக்கு முடிவு பெருமிடமாவது போல பகவான் வேதங்களுக்கு முடிவான இருப்பிடமாம். பகவானுடைய குணங்களை பேசுவதில் மிக்க ஆதரவுள்ள வேதங்களுக்கு புகழாயிருப்பவன். நாராயணவரா வேறாக. நாராயணனையே
முதன்மையாக வேதங்கள் பேசுகின்றன என்று ஸ்ரீ பாகவதம். வேதைச்சு சர்வை அகமேவ வேத்யா கீதை. எல்லா வேதங்களாலும் அறியப்படுவன் நானே. வேதத்தின் சுவைப்பயனே திருவடி. வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசுடரும் ஆதியுமானான் திருவடி. நாரணன் வேதமயன் எல்லா விலகிற்கும் நாதன். அஸ்மின்மாரம்பாம் நிருஷேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவகரியந்தாம் வந்தே துர்கரம்பராம்.